ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் சுபகாரியங்கள் வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்துக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுபோக கார்த்திகை மாதத்தோட சிறப்பு என்ன அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்த்திகை மாதத்தோட சிறப்பை பார்த்துருவோமா? பொதுவாக ஒரு வருஷத்துல 2 காலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 காலம் என்ன அப்படின்னா உத்தராயணம் மற்றும் தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் தெற்கு திசையில இருந்து வடக்கு திசையை நோக்கி போகும் காலத்தையே உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உத்தராயண காலத்தை ஞானத்தை பெறுவதற்கான பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உத்தராயண காலத்துல 6 மாதங்கள் வரும். அது என்ன மாதங்கள் அப்படின்னா தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி அந்த மாதெல்லாம் உத்தராயண காலத்துல வரும். அடுத்து தட்சிணாயன காலம் அப்படின்னா சூரியன் வடக்குல இருந்து தெற்கு திசையை நோக்கி போகும் காலத்தையே நாம தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தட்சிணாயன காலத்தை யோகத்தை பெறுவதற்கான பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தட்சிணாயன காலத்துல என்னென்ன மாதங்கள் வரும் அப்படின்னா ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதங்கள்லாம் வரும். இப்ப தட்சிணாயன காலத்துல வர்ற கார்த்திகை மாசத்தோட சிறப்பை பார்ப்போம். கார்த்திகை மாதத்துல கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம், கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி, துளசி கல்யாணம், ரமா ஏகாதசி, பிரமோதினி ஏகாதசி அப்படின்னு பல விரத நாட்கள் இந்த கார்த்திகை மாதத்துல தான் வருது. ஐயப்பனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களும் இந்த கார்த்திகை மாதத்துல தான் மாலை போடுவாங்க. பெரிய கார்த்திகை, திருக்கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை மாதத்துல தான் வருது. 3 நாட்கள் தீபம் ஏற்றி விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யறதும் இந்த கார்த்திகை மாதத்துல தான். இந்த கார்த்திகை மாதத்துல காலையிலும் மாலையிலும் வீட்டு நிலவாசல்ல நாம விளக்கு போட்டுட்டு வரும்போது வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாதத்துல நாம விஷ்ணுவை துளசி இலையால அர்ச்சனை செய்யும் போது அசுவமேத யாகம் செஞ்ச பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாதத்துல நாம செய்யற வழிபாட்டுக்கும் பூஜைக்கும் 3 மடங்கு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். சரி, கார்த்திகை மாதத்தோட சிறப்பை பார்த்துட்டோம். கார்த்திகை மாதத்துல என்னென்ன சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்ப்போமா? நிறைய பேருக்கு திருமணம் வைக்கலாமா கார்த்திகை மாதத்துல அப்படின்னு சந்தேகம் இருக்கும். கார்த்திகை மாதத்தை நாம கல்யாண மாதம் அப்படின்னே சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னா ஆடி, புரட்டாசி, மார்கழி மாதங்கள் தவிர மற்ற எல்லா மாதங்களிலுமே நாம கல்யாணம் பண்றோம். ஆனாலும் நாம இந்த கார்த்திகை மாதத்தையே கல்யாண மாதம் அப்படின்னு சொல்றோம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த கார்த்திகை மாதம். திருமணம் செய்ய ரொம்பவே உகந்த மாதம் கார்த்திகை மாதம் தான். புது வீட்டுக்கு குடி போறீங்க அப்படின்னா கார்த்திகை மாதத்துல தாராளமா போகலாம். திருமணத்திற்காக நிச்சயதார்த்தம் பண்றீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியும் பண்ணிக்கலாம். புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் வைக்கிறோம், புது வீட்டுக்கு குடி போறோம், இது எல்லாமே நாம கார்த்திகை மாதத்துல பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு காது குத்து நிகழ்ச்சி வைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமா கார்த்திகை மாதத்துல செஞ்சுக்கலாம். புது தாலி கயிறு மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கார்த்திகை மாதத்துல புதுசா தாலி கயிறு மாத்திக்கலாம். ஆனா நாம செய்ய போற இந்த எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் திருக்கார்த்திகைன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியே செஞ்சிடுறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோவில் நாம கார்த்திகை மாதத்தோட சிறப்பு என்ன, கார்த்திகை மாதத்தில் என்னென்ன சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க.